பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று. விடுதலைக்காக இன்றைக்கு நிறைய பேர் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். வியாதியில விடுதலை வராதா, பிரச்சனையிலிருந்து விடுதலை வராதா, பலவீனத்திலிருந்து விடுதலை வராதான், விடுதலைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா ரொம்ப அழகாய் ஒரு வசனத்துல சொல்லுகிறாரு, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாயிருக்கும். ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பூரண சுகம் உண்டாயிருக்கும். ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சமாதானம் உண்டாயிருக்கும். ஆவியானவர் தாமே நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ ஆகையால பரிசுத்த ஆவிக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தணும். இந்த பூமியில பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து அசைவாட வேண்டும். அசைவாடினால் மாத்திரம்தான் ஒழுங்கினமானதெல்லாம் ஒழுங்காய் மாறும். ஆமென், அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். ஆவியானவர் நம்மோடு அசைவாட வேண்டும். இரட்சகராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்க தூதன் வந்து சொல்கிறார், நீங்க ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் வருவார் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இருப்பார், அவர் எல்லா இடங்களிலும் உங்களை சாட்சியாய் நடத்துவார் என்று அவர் இவ்விதமாய் வந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சாட்சியை குறித்தும் சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடங்களில் நாம் சாட்சிகளாய் வாழ முடியும், விடுதலையாய் வாழ முடியும், நன்மையை பெற்று வாழ முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மூலமாக அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமா ஆவியானவரே எனக்குள்ளாக பிரவேசிங்க, எனக்குள்ளாய் ஆண்டவரே நீர் கடந்து வாங்க, எனக்குள்ளாய் இருந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் இறங்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. இறங்கி வந்த தேவன் முதல் காரியம் அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. மிக முக்கியமான வார்த்தை இது, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் என்று பவுல் விதமாய் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கட்டளையிடுகிறார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது எவ்வளவு உண்மை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அந்த தேவன் நம்மளை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பாவ கட்டுகளிலிருந்து எல்லா விதமான பொல்லாத சிந்தனைகள், விபச்சார எண்ணங்கள், பொய்கள், திருட்டு, தேவையற்ற குழப்பத்தின் ஆவிகள், விரோதங்கள், கோபங்கள் எல்லாவற்றையும் அந்த ஆவி வந்து அசுத்த ஆவியினால கட்டப்பட்டவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அந்த எல்லா காற்றிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். சோ மாம்சத்தின் ஆவி, எல்லா ஆவிகளும் பாவத்திற்கு உட்பட்டதா இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவரோ அந்த மாம்சத்தின் ஆவிகளை அவர் அழித்து ஆவியானவர் தாமே நமக்கு ஜெயம் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில யாராகிலும் ஆண்டவரே இந்த பாவத்துல எனக்கு விடுதலை வராதா, இந்த நினைவிலிருந்து எனக்கு விடுதலை வராதா என்று போராடி கொண்டிருந்தா இன்றே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஆவியானவர் எனக்குள்ளாக வாங்க என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரசங்கத்தின் மூலமாய் ஒவ்வொருடைய பாவத்தின் கட்டுகளை ஆண்டவர் தாமே விடுதலையாக்குவாராக. இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுதே இறங்கி பரிசுத்தாவினாலே நாங்கள் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களுக்குள்ள ஒரு விடுதலை கட்டளையிடுவார். இனி அந்த பாவத்திற்குள்ளாக நீங்கள் போகாதபடி, மாம்சரீகமான பாவத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகாதபடி, நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனாகிய கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய், தேவனாகிய கிறிஸ்துவுக்கு நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து அடுத்தது என்ன செய்கிறார் என்றால், லூக்கா நம்ம வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். 18 வருஷமாய் ஒரு சகோதரியை வந்து பலவீனப்படுத்துகிற ஆவி அது பலவீனப்படுத்தி வைத்திருந்தது. வியாதி நிமித்தமா பலவீனப்படுத்தி வைத்திருந்தது. நிமிர முடியாத, எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு கூனியாய் அந்த சகோதரி காணப்பட்ட போது கிறிஸ்து அங்கே வந்து அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளை ஆண்டவர் தாமே விடுதலையாக்கினார். அவள் எழுந்து நடந்தாள். ஆமென், அல்லேலூயா. 18 வருஷமா வியாதி. இந்த வேளையில கூட எத்தனையோ வருஷ காலமா எனக்கு இந்த வியாதி தொடர்ந்து இருக்கிறது, என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறது, இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த சோர்வு இருக்கிறது, இந்த பயம் இருக்கிறது, இந்த தூக்கத்தின் ஆவி இருக்கிறது, இந்த வீசிங் இருக்கிறது. ஸோ எதை குறித்து நீ பலவீனப்பட்டு உங்களை ஒடுக்குகிறதோ, உங்க சரீரத்தை ஒடுக்குகிறதோ அந்த ஆவியை கிறிஸ்து தாமே இன்றைக்கு கடந்து வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீ விடுதலையாக்கப்பட்டா என்று கிறிஸ்து அந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கிறிஸ்து உள்ளே வரும்போது பாவத்தை
ஆபத்துல விடுதலை கொடுக்கிறார், பலவீனத்துல விடுதலை கொடுக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட எல்லா காரியத்திலும் உங்களை விடுதலையாக்கி ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றளவும் அடியேன் உபவாச ஜெபத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த மனநிலைமையில் இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி ஜெபிங்க, கர்த்தர் இன்றே விடுதலையாக்குவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல வியாதியோடு போராடுகிறவர்களை நீர் விடுதலையாக்குவீராக. பாவத்தோடு போராடுகிறவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பரிசுத்தாவின் நாமத்தை கொண்டே விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, எல்லா சிந்தனையின் பாவங்கள் வெளியேறுவதாக, சரீர பிரகாரமான பாவங்கள் வெளியேறுவதாக, தேவையற்ற பலவீனத்தின் ஆவிகளை வெளியேற்றுவீராக. ஆண்டவரே அப்பா, வாழ்க்கையில கூட முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்துகிற ஆவிகளை, வியாதி விக்கனங்களால சோர்ந்து போயிருக்கிற சகோதரிகளை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, கட்டுகளால கட்டப்பட்டவர்களை ஆண்டவரை கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை இப்பொழுதே கட்டளையிடுகிறோம். பூரண சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தாவே, தேவரே, கர்த்தரே, ஆவியானவர் என்ற வேத வசனத்தின்படியே நீர் ஆண்டவரே அப்பா இருந்து விடுதலையாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் வழி நடத்துவீராக, சாட்சிகளாக நிறுத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.